வணக்கம். பாவம் செய்தால் பஞ்சம் தாக்குமா? ஒரு மனிதர்கள் பாவம் செய்தால் அந்த சுற்றுச்சூழலுக்கு பஞ்சம் வருமா அப்படிங்கிறது சிலர் அதை நம்புவாங்க, சிலர் அதை நம்பாமல் இருப்பாங்க. பட் அதை பஞ்சம் வரும் வரலை அப்படிங்கிறதுல என்னதான் ஒரு நாட்டுக்கு பஞ்சம் வந்தாலும் அதில் பாதிக்கப்படுவது எளியோர்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அது பஞ்சமாக இருக்கட்டும், ஒரு பேரிடராக இருக்கட்டும், ஒரு மழை வெள்ளமாக இருக்கட்டும், எந்த ஒரு இது வந்தாலும் பூகம்பம் நிலநடுக்கத்தை தவிர மற்ற இயற்கை பேரிடர் அனைத்திலும் எளியவர்கள் தான் அதில் மாட்டிக்கொள்கிறாங்க. ஸோ வலியவர்கள், வசதி படைத்தவர்கள் அதில் மாற்றுறதில்லை பெரும்பாலும். இதுக்கு மட்டும், இந்த பஞ்சத்துக்கு மட்டுமல்ல, எந்த ஒரு தவறான செயல்கள், குற்ற செயல்கள் இருந்தாலும் அதில் எளியவர்களுக்கு தான் அதிகப்படியான பிரச்சனைகளும் தண்டனைகளும். வலியவர்கள் அந்த அளவுக்கு பாதிக்கப்படுவதில்லை பெரும்பாலும். இது எல்லோருக்கும் தெரிந்தது. இதை நம்ம ஒரு கதை மூலமாக இதை நம்ம இப்போ பார்ப்போம். ஒரு அருமையான கதை. ஒரு மிகப்பெரிய காடு. அந்த காட்டில் எந்த வருடம் இல்லாத அளவுக்கு ஒரு கடுமையான வறட்சியை அந்த காடு சந்திக்கிறது. அந்த வறட்சியான காலகட்டத்தில் அப்போது காட்டுக்கு ராஜாவான அந்த சிங்கம் இவ்வளோ வறட்சியை இந்த காடு சந்திக்கி நம்ம இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவசர ஆலோசனை கூட்டத்தை அந்த சிங்கம் உடனடியாக கூட்டுது. அதில் எல்லா விலங்குகளுக்கு இருக்கக்கூடிய தலைமை எல்லாரும் அந்த கூட்டத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ சிங்கம் இந்த மாதிரி வறட்சி காலமாக இருக்குது, இந்த வறட்சியிலேருந்து நாம் மீள்றதுக்கு ஏதாவது ஒரு யோசனைகளை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த சிங்கம் கேட்கு. அதுக்கு அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு நரி என்ன சொல்லுது, பொதுவாகவே உணவு பஞ்சம் தான் அதிகமாக இருக்குது, அப்போ எல்லாருக்கும் உணவு தான் தேவைப்படுது. அப்போ நரியோட கவனம் எல்லாமே உணவு மேலே தான் இருக்குது. சாப்பாடே இல்லை, எதையாவது அடித்து சாப்பிட்றணும் அப்படிங்கிற கவனம். அப்போ அந்த நரி என்ன சொல்லுது அப்படின்னா, பொதுவாகவே பஞ்சம் தாக்குனா அப்படின்னா மனிதர்கள் பாவம் செய்தால் பஞ்சம் வரும் அப்படின்னு சொல்லி மனிதர்கள் பொதுவாக சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம காட்டில் யாரோ பாவம் செஞ்சுட்டாங்க, அதனால தான் நம்மளை இந்த வறட்சி தாக்குது. அந்த பாவம் செய்தவர்களை நாம் கண்டுபிடிச்சி பலி கொடுத்துட்டோம், அவங்கள அடித்து சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா இந்த வறட்சி உடனே பாவம் தீர்ந்து வறட்சி சரியாயிரும் அப்படின்னு சொல்லி இந்த நரி சொல்லுது. அப்போ சிங்கம், சரி, யார் பாவம் செய்தால் எல்லாரும் அவங்கவுங்க செய்த பாவங்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி முதல்ல சிங்கமே ஆரம்பிக்குது. சிங்கம் என்ன சொல்லுது, நான் காட்டில் உணவு ஏதும் இல்லாதனால் நான் பக்கத்தில் ஒரு ஊருக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய கால்நடை விலங்குகள், ஆடு மாடெல்லாம் நான் அடித்து சாப்பிட்டேன். அப்படி சாப்பிடும்போது அங்கே இருக்கக்கூடிய சில மனிதர்களையும் நான் கொன்று அடித்து சாப்பிட்டேன். இது நான் செய்த ஒரு மிகப்பெரிய பாவமாக கருதுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சிங்கம் ஒத்துக்குது. அப்போ மற்ற விலங்குகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சிங்கத்திட்ட, ஐயோ நீங்கள் காட்டு ராஜா, நீங்களே இப்படி சொன்னீங்கன்னா இது பண்ண முடியாது, நீங்கள் காட்டை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் வேணும், அதனால் உங்களுக்கு இது விதிவிலக்கு, நீங்கள் இதில் இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி காட்டு ராஜாவை தண்டனையிலேருந்து விலக்கிக்கிறாங்க. அடுத்த ஒவ்வொரு விலங்கும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லிகிட்டே வருது. சிறுத்தை, புலி, இந்த மாதிரி ஒவ்வொரு விலங்கும் தன்னோட அந்த பாவ காரணத்தை சொல்லிக்கிட்டே வருது. அதில் இறுதியாக பார்த்திங்கன்னா ஒரு மான் சொல்லுது, நான் ஒரு துறவியோட வயலில் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் பார்த்திங்கன்னா உணவுக்காக நெல் கதிர்கள்லாம் இருந்துச்சு. நான் அதை சாப்பிட்டுட்டேன். கொஞ்சம் சாப்பிட்ட உடனே எனக்கு ஒரு யோசனை, இது மனிதருக்கான உணவு, நம்ம இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் மனம் வருந்தி நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மான் சொல்லுது. உடனே அந்த கூட்டத்தில் இருந்து நரி சொல்லுது, பார்த்தீர்களா, ஒரு கடவுளுக்கு நெருக்கமான ஒரு துறவியோட வயலில் மேய்ந்து அந்த உணவுப் பொருளை சாப்பிட்டுட்டு இது மிகப்பெரிய ஒரு குற்றம், இதுதான் பாவச் செயல் என்று சொல்லி உடனே அந்த மானை பலி கொடுத்து அடித்து எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க. இந்த கதையில் என்ன அப்படின்னா, வலியவர்கள் எப்போதுமே தப்பித்து கொள்கிறார்கள், எளியவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள், எளியவர்களை சில வலியவர்கள் மாட்டி விடுகிறார்கள், அவர்கள் தவறுகளே செய்யாவிட்டாலும் அவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். அந்த மான் உண்மையிலேயே அந்த
எல்லா விலங்குகளும் தான் செய்த பாவத்தை சொன்னார்கள். ஆனால் அந்த மான் தான் செய்த விஷயம் தவறு என்று உணர்ந்து திருந்தி வந்திருக்கு. அது பாவ கணக்கிலே இல்லை என்றாலும் அது பாவமாக கருதப்பட்டு அந்த மானுக்கு ஒரு மரணம் நிகழ்ந்தது. இதே மாதிரி தான் நம்மளோட இந்த சமூகத்தில் நிறைய இடங்களில் நடக்கிறது. இது எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரிந்த ஒரு விஷயந்தான். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதேனும் அனுபவங்கள் ஏற்பட்டிருந்தால் அதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.